ஆணிக்கு மேலாக எங்களை சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் நீர் விடுகிறவர் அல்ல. தப்பி செல்லுகிறதற்கு வழியை எங்களுக்கு கட்டளையிடுகிற ஒரு நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 35 நாட்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு செய்த அற்புதத்திற்காக நன்றி. எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாய் மாற்றினதற்காக சொல்லுவோம் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ என பயந்த நேரம் உண்டு. அருகில் வந்தீரையா, வாழ வைத்தீரையா. எல்லாரும் சொல்லுவோம், அருகில் வந்தீரையா, வாழ வைத்தீரையா. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. சத்தமா சொல்லும், எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதான். திரும்ப திரும்ப கைகளை வைத்து சத்தமாய் சொல்லுவோம், எனக்கு எல்லாம். எஸ், இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறவர். எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே. சொல்லுவோம், இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். கைகளை உயர்த்தி சத்தமா, எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. எஸ், ஆமென். எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. சத்தமா இந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டே, உங்களை தவிர வேற யாரும், உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா, உங்களை தவிர வேற யாரும் இல்லை, உங்களை தவிர வேற யாரும் இல்லை. எனக்கு எல்லாம் நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி. எனக்கு எல்லாம் நீங்க தாப்பா. எளிமையான உங்க பிள்ளையாய், பிள்ளையாய் தெரிந்தே. சொல்லுங்க எல்லாரும், எளிமையான என்னை உங்க பிள்ளையாய், பிள்ளையாய் தெரிந்தே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே காற்று தந்தி. எனக்கு அறியாததும் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே காற்று தந்தி. இப்ப சொல்லுவோம், எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே இயேசுப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா, எனக்கு எல்லாமே
நீங்க ஒரு 5 டைம் கூட சொல்லுங்க, எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாம். எஸ், ஆமென். அப்படி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நமக்கு நிழலா. ஓ எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே இயேசுவே, எல்லாம் நீங்க தாப்பா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதய ஏக்கமையா. உம்மோடு உம்மோடு இயேசுவே வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதய ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா என் முன்னே திரும்ப திரும்ப ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா நீ நல்லவரப்பா, நிறுத்தியுள்ளே. எனக்காகயா செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஆமா, நீங்க எனக்காக யாவையும் செய்ய போறீங்கப்பா. செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள் அப்பா, என் பாரங்கள் என் சுமைகள் உங்க பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இப்ப கைகளை வைத்து ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சத்தமா சொல்லு ஏசையா. எஸ், pray. நன்றியப்பா, நன்றியப்பா. திரும்ப திரும்ப ஏசையா, திரும்ப நடந்தவரே நன்றியப்பா. அப்படியே கர்த்தரை ஆராதிச்சிட்டே பகல் ஓ ஹalleluya உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. பகல் நேர பாடல் இதே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான மேலா சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான மேலா சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் மகிழ்ச்சியின் மகுடம் என் மனவாளரே உம்மை மகிழ்ச்சியின் மகுடம். ஆமாப்பா, எருசலேமே உனை மறந்தா பலகாரம் செயலிழக்கும் சொன்னீங்களே அப்பா. எருசலேமே உனை
மகிழ்ச்சியின் மகுடமாய், மகிழ்ச்சியின் மகுடமாய் கரிதாவிடு நான் ஒட்டி கொள்ளும். அந்த வார்த்தையை வாழ்க்கையில நிறைவேற்றவாறு இன்றைக்கு இந்த 35வது நாள் வாரும் ஆண்டவரே, நான் ஒட்டி கொள். இப்ப சொல்லு மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சி நீதான் என் மனவாளரே. அப்பா மகிழ்ச்சி, நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்மை சொல்லு. காவாலைகள் பேருவி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினா. காவாலைகள் பேரு கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினா. கால் சாருக்கி தடுமாறும் போது தாங்கினே கிருபையினா. கால்கள் சாருக்கி தடுமாறும் போது தாங்கினே கிருபையினா. இப்ப சொல்லும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மகுடம் நீதான் என் மனவாளரே. கைகளை மேல வைத்து மகிழ்ச்சி சோதரம். ஹல்லேலூயா, நீ நல்லவர், நல்லவர். இந்த பிரசன்னம் ஒவ்வொருவருமே அப்படியே கடந்து வருவதா, உம்முடைய மகிமை கடந்து வருவதா. இந்த 35வது நாள் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடருவதா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் இயேசுவே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். முழு பலத்தோட கரங்களை தட்டி இந்த 35வது நாள் நம்மத்திலே உலாவுகிற தேவனுக்கு ஒரு கரங்களை தட்டி இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே அமர்வதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி ரத்தலரந்தனம் ரதோலரந்தனகதலரலயானரம். உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எழுப்புதலுக்காக, எங்களை எழுப்புவதற்காகவே இந்த நாட்களை நீர் நியமித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே அப்படியே கடந்து வந்துட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆமென். அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன், ஆதலால் அவருடைய காரணியத்தினால் ஆண்டவர் நம்மை இழுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆரம்பித்து இந்த 35வது நாள் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்திலே பல ஜனங்கள் இன்றைக்கு ரொம்ப ஷாப்பிங்லையும் இன்னும் வெளியிலெல்லாம் நிறைய பேர் இருக்கும்போது, ஸோ நீங்கள் அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் ரொம்ப கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர். நம்ம எந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவருக்காக விட்டு தர்றோமோ, ஆண்டவருக்காக ஒதுக்குறோமோ, இது எல்லாத்திற்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு
இந்த உலகமே ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் அப்படி நாளைக்கு இருக்கும்போது நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறத ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தர் பார்க்கிறார். இதற்கு ஏற்ற பலனை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் போகும்போது நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை. கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். தேவை பூர்த்தியானதுக்கு பிறகு அவரை மறக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகல்ல. தேவை இருக்கும்போது மட்டும் ஆண்டவரை தேடுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. வேதம் சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஆமே. நம்ம கஷ்டப்படும் போது கர்த்தரை தேடுறதை விட நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். எப்போ நம்முடைய இருதயத்தினுடைய ஒரு ஓரத்தில் ஆண்டவரை குறித்த நினைப்பு எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கணும். ஆண்டவரை எப்பொழுதும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அது மட்டும் இல்லை, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் ஜெயத்திலே அல்ல, ஒவ்வொரு நாளினுடைய ஜெயத்துல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிச்சுட்டே இருக்கணும். ப்ராப்ளம் ஒன்னெல்லாம் கிடையாது. அவ்வளோதான். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, முடிஞ்சிருச்சு, இதோட நான் செட்டில் ஆயிட்டேன், இதற்கு பிறகு எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே சில நேரத்தில் நிமிஷந்தோறும் அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது மாதிரி நிமிஷந்தோறும் போராட்டமும் இருந்துட்டே இருக்கும். சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிற சத்துரு நிமிஷந்தோறும் நம்மளை சோதிக்கிறதுக்கு முன்னாடி நிற்பான். ஆனால் நம்ம எந்த நேரத்திலையும் பயப்படக்கூடாது, எதை குறிச்சும் ரொம்ப யோசிக்கவும் கூடாது. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இருதயத்தினுடைய ஒரு வாரத்தில் எப்பொழுதுமே ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கணும். இல்லை, நான் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என் மேல ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அலங்காரமான கிரீடம், என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணி இருக்கிறாரு, சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை தலைமைத்துவமா வைக்க போறார் என்ற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு மட்டும், அந்த தீ மட்டும் எரிஞ்சிட்டே இருந்தா போதும். நீங்க ஸ்பெஷல் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்தாலே போதும். அப்போ நான் நம்புறேன், அந்த உத்வேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் எல்லாவற்றையும் கிருபையாய் தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். அந்த தீபத்தை கர்த்தர் அணையாமல் பாதுகாக்கிற கர்த்தர். நம்ம தலை மேல கையை வச்சு சொல்ல போகிறோம், தகப்பனே, இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ள எனக்குள்ளே இருக்கிற அந்த தரிசனம் ஒரு அணையாத விளக்காய் அப்படியே எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும், ஆண்டவரே, அந்த கதவு எனக்காக திறக்கிற வரைக்கும், நீர் ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், ஆண்டவரே, இனி ஆண்டவரே என்னை குறித்து குறைவான எண்ணம் அல்ல, ஒரு தரிசனத்தை குறித்த ஒரு யோசனை எனக்குள்ளே எப்பொழுதும் பற்றி எரிவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் நீர் என்னை கிருபையாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு முழுக்க இந்த 35வது நாளில் யோசேப்பு என்கிற ஒரு கதாபாத்திரத்தை குறித்து உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லி உங்களை இன்னைக்கு இந்த 35வது நாளை முடிப்பதற்காக நான் விருப்பப்படுகிறேன். ஸோ இனி ஒரு 15 நாட்கள் 50 நாட்கள் முடிகிறது இருக்கிறது. அதில் இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம நார்மலாக இந்த மாதிரி நின்றுட்டை ஜோம் பண்ணிட்டு அடுத்த லாஸ்ட்டு அந்த 50வது வாரம் முடியும் போது அதில் ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் அகைன் திரும்பவும் ஒரு முழங்கால் யுத்தமாக நம்ம அதை செய்து அந்த 50 டேஸை முடிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஸோ சோர்ந்து போகாதீங்க, போராட்டங்கள் வரத்தான் செய்யும். இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளாதபடி நிறைய அசதிகள் எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் அதில் எந்த விதத்திலையும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஜெபத்தை எப்படியாவது முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக.
இந்த விதத்துல சாத்தானை நம்ம ஃபுல்லா ஜெயிச்சிடணும். அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறதற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு என்கிற கதாபாத்திரம் வேதத்திலே மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். இவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய ஆண்டவரோடு உள்ள ஐக்கியமான வாழ்க்கை, இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போனாலும் இந்த யோசேப்புனுடைய ஞானம் தான் வேதத்துல ரொம்ப மிக முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவர் சில காரியங்களை எல்லாம் செய்வார் பாருங்க. அந்த காரியங்கள் ரொம்ப ஞானமா இருக்கும். ஆண்டவர் அந்த விசேஷமான ஞானத்தை கர்த்தர் படிப்படியா இந்த யோசேப்புக்குள்ள கர்த்தர் வளர்த்திட்டே இருந்தார். அதனால இன்றைக்கு நான் நம்புறேன், உங்களையும் என்னையும் ராஜாக்களோடு ஆண்டவர் நிற்க பண்ண போகிறார். எப்படி அந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் யோசேப்பை தனியாக பிரித்தெடுத்து எகிப்திற்கே கர்த்தனாக ஆண்டவர் மாற்றினாரோ, எகிப்திற்கு அதிபதியாய ஆண்டவர் மாற்றினாரோ, எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. உங்க குடும்பங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிரித்து எடுத்து உன்னதமான உயரங்களிலே கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார். உங்க ஃபேமிலியில யாருமே போய் எட்டி உட்கார முடியாத இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் அமர பண்ண போகிறார். யாருடைய மனதிலையும் உதிக்காத சில ஓப்பனிங், சில வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்படி எகிப்து தேசத்திலே யோசேப்புக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சோ, அதே போல இந்த ஜெபம் முடிகிறதற்கு முன்னே உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிசினஸ்ல ஒரு திறந்த வாசல் கிடைக்கும். நீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நிச்சயமாய் உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பை நீங்க முதல்ல ஒரு வசனம் 40ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அவைகளை என்னிடத்தில். அப்போ இந்த யோசேப்பு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சிறைச்சாலையில இருக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அவன் கர்த்தருக்கு விளக்கம் கொடுக்கிறது கர்த்தரா இருந்தாலும், தேவனுக்குரியதா இருந்தாலும், நீங்க இந்த சொப்பனத்தை என்ன பண்ணுங்கன்னா எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே யோசேப்பு வேதம் சொல்லுகிறது, பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவர் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை யார் கொடுப்பான்னா, நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருள பண்ணுவாராக. அப்போ இந்த 2 இயர்ஸ், இந்த 2 வருஷம் இந்த யோசேப்பை ஆண்டவர் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறக்க பண்ணுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யோசேப்பை உருவாக்குறதற்காக தான் 2 வருஷம் ஆண்டவர் மறக்க பண்ணினார். அந்த 2 வருஷத்தினுடைய அவருடைய வார்த்தை எப்படி மாறுது பாருங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சொப்பனத்தினுடைய விளக்கத்தை கர்த்தர் சொன்னாலும், நீங்க என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிடுவேன், எனக்கு தெரியும், எனக்கு சொப்பனம் பார்த்து பழக்கம் இருக்குது அப்படின்னு தன்னையே சார்ந்து வாழ்ந்த அந்த மனிதன் அந்த 2 இயர்ஸுக்குள்ள பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் மாற்றுகிறார். நான் அல்ல, எனக்கு தெரியாதுப்பா, என்னால் அது பண்ண முடியாதுப்பா. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது முழுக்க யார் அப்படின்னா, என்னுடைய விஷயம் 1% கூட இல்லை, கர்த்தரே கொடுப்பாராக. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 35வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற சிலருடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை உங்களை மறக்க பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் ஆண்டவர் உங்களை லேட் பண்ண வைக்கலாம். ஆண்டவர் இன்னும் நடக்கலையே, ஆண்டவரே ஏன் இப்படி எனக்கு காலதாமதம் பண்றீங்க, ஏன் எனக்கு இப்படி லேட் பண்றீங்க, அந்த காரியத்தை இப்ப கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்ல, இப்ப கொடுத்திருந்தா நான் இந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வேன்லன்னு நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், சில நேரத்திலே ஆண்டவர் 2 வருடங்கள் சிலரை மறக்க பண்ணுவதற்கு காரணம் உண்டு. 2 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருப்பதற்கு காரணம் உண்டு. உங்க வாழ்க்கையிலே சில காரியத்தை ஆண்டவர் அறிந்திருந்தும் செய்கிறதற்கு பலன் இருந்தும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரே. ஆனால் நான் நம்புகிறேன், உங்களை
உங்களை 100% என் தேவனாகிய கர்த்தர் 100% உங்களை மாற்ற போகிறார். ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய உருவாக்குதல் உங்களுக்குள்ளே நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் உருவாக்கி முடித்ததற்கு பிறகு உங்களை பார்வோனிடத்திலே நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். சிலது நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒட்டிட்டு இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த யோசேப்பு எல்லா பக்கத்துலயும் நீதிமானாதான் நமக்கு தெரியும். அவரிடத்துல ஒரு மிஸ்டேக்கையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதே போல மோசேயை குறித்து வேதம் சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். இந்த மோசேக்குள்ள ஒரு தப்பான விஷயம் கூட இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு தெரியும். அதனால எல்லாமே சில நேரத்தில் நமக்கு அமைதியா இருக்கும்போது நம்முடைய கேரக்டர் வெளியே வராது, நம்முடைய கோபம் வெளியே வராது. ஆனா சரியான விதத்திலே சரியான முறையிலே நீங்கள் உருவாக்கப்படாவிட்டால், நீங்கள் உயர்ந்திருக்கும் போது என்ன வரும்னா அந்த போராட்டங்கள் உங்களுக்கு வந்தால் அதுல உங்களால நிற்கவே முடியாது. பாருங்க, சிலரெல்லாம் பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆவாங்க. ஏன் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சரியாக உருவாக்கப்படலை. அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வேலை வந்ததுக்கு அப்புறம் அதை சரியா கையாள முடியாததுனால அவ்வளவுதான், பிச்சு போடுறது மாதிரி மாறிட்டாங்க. அதனால ஆண்டவர் நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, என்ன நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற சிலர் ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் இந்த பாதையில காலதாமதம் பண்ணி உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நம்மை உருவாக்கி நம்மை பயன்படுத்துவது நமக்கு கிடைக்கிற பெரிய பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம். கைகளை எல்லாரும் உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உருவாக்கி நீர் பயன்படுத்துவதற்கு என்னை முழுவதுமாய் நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நீர் என்னை உருவாக்கி பயன்படுத்துவீராக. இந்த காலம் முடியும் போது என்னை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய், கர்த்தாவே அழுக்கற்ற ஒரு மனிதனாய் நீர் என்னை மாற்ற போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குணங்களை, நம்முடைய சில கேரக்டரை ஆண்டவர் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் காலதாமதம் என்கிற ஒன்றை நமக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். அவர் என்னை சோதித்த பிறகு கர்த்தர் நம்மை பொன்னாக விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த யோசேப்பினிடத்தில் இருக்கிற அடுத்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களை எந்த விதத்திலும் குற்றப்படுத்தாத ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த யோசேப்பு. நம்ம இன்னைக்கு ஒரு கிருபை ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதான் அவங்க எல்லாரும் குற்ற மனசாட்சியோட நிக்கிறாங்க. ஐயோ, நாங்க உன்னை குழியில போட்டுட்டோம், நாங்க இந்த மாதிரி உன்னை வித்து போட்டுட்டோம், நாங்க தப்பு பண்ணிட்டோன்ற ஃபீல்ல அவங்க நிற்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்ல என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஞானம் நமக்கு தேவை. என்ன ஞானம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, யாரையுமே நம்ம குற்றப்படுத்தாத ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். குற்றப்படுத்துகிறவர்கள் நீங்கள் நிலை நிற்க முடியாது. குற்றப்படுத்துகிறவர்கள் நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போக முடியாது. குற்றப்படுத்துகிறவர்கள் ஒரு தலைவனாய் மாற முடியாது. குற்றப்படுத்துகிறவர்கள் ஒரு தலைவியாய் நீங்கள் மாற முடியாது. நீங்கள் என்றைக்கு இன்னொருத்தரை குற்றப்படுத்துகிறதை நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு தான் நான் இன்னொருத்தரை குற்றப்படுத்த கூடாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு எப்ப நீங்க வர்றீங்களோ அப்பதான் நீங்க தலைவனுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தாருன்னு அர்த்தம். ஆமென். எந்த விதத்திலும் இந்த காரியத்திற்காக ஸ்பெஷலா நம்ம ஜெபிக்கணும். நமக்கு சில நேரங்கள்ல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க, நம்முடைய குடும்பத்துல இருப்பாங்க, உங்களை வேலை ஸ்தலத்துல இருப்பாங்க. என்ன இருப்பாங்கன்னா, உங்களை தாழ்த்துறதுல, உங்களுடைய தரிசனத்தை எடுத்து போடுறதுல அந்த மாதிரி குறியா இருப்பாங்க. ஆனா நீங்க ஒண்ணு எப்பவுமே டிசைட் பண்ணிக்கணும், என் வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் அதிகாரி, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். நம்ம உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா அது வேற யாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. கர்த்தர் அந்த காரியத்தை எனக்குள்ளே தான் கர்த்தர் தந்திருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மனிதர்கள் எழும்பினாலும் என்னை கொண்டு செய்யக்கூடியதை கர்த்தர் செய்ய வல்லவர்.
நான் இன்னொருத்தரை எப்பொழுதுமே கணவன் மேல பழிய போடக்கூடாது, கணவன் மனைவி மேல பழிய போடக்கூடாது, சுத்தி இருக்கிறவங்க மேல யாரு மேலையும் பழிய போடக்கூடாது. இந்த யோசேப்புக்கு எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல உங்க யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்கு விரும்பல. என்னை இவ்விடத்திற்கு வரும்படி என்னை விற்று போட்டதுனால நீங்க சஞ்சலப்படவே வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். இப்போ உங்க மனசுக்குள்ள, யாருடைய மனசுக்குள்ளையாவது இந்த 35வது நாள் ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி அப்படின்னு சொன்னா, இவரால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவளால தான் நான் இப்படி ஆயிட்டேன், என் அம்மாவால தான் நான் இப்படி ஆயிட்டேன், என் ஃப்ரெண்டால தான் நான் இப்படி ஆயிட்டேன், என்னை இப்படி ஒருத்தங்க மாட்டி விட்டாங்க, அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன், அவங்கள மட்டும் நான் பார்த்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி கேட்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு யாருடைய மனசுலையாவது இன்னொருத்தர் தான் காரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னை எழும்பவே விடல, என்னை சாதிக்கவே விடல, என்னை உயிரோடையே விடல அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்றையோடு நீங்க அழிச்சிருங்க, இன்றையோடு அழிச்சிருங்க. உலகமே எதிர்த்து வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையினால் ஆசீர்வாதமாய் நிற்க முடியும், வெற்றியாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ ஒன்று சொல்றேன், உங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, மன்னிக்கவே முடியாத அளவிற்கு கணவனுக்குள்ள மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரெண்டு பேருமே பிரிஞ்சாச்சு, ஒரு 4-5 மாதங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, சரிப்பா நீ பரவாயில்ல, போயிட்டு ஒரு மன்னிப்பு கேளு, நீ இறங்கி போய் மன்னிப்பு கேட்டு நீ கூட்டிட்டு வரலாம்ல. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க மன்னிப்பு கேட்டு உங்களுடைய கணவனார் நீங்க கூப்பிடலாம்ல. பாஸ்டர், பண்ணின துரோகத்திற்கு, பண்ணின பிரச்சனைக்கு நான் எப்படி போய் நான் மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த பிசினஸ்ல மாசம் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது. ஆனா திடீரென்று உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று வருது. அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, மாசம் நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற உங்களுக்கு அந்த ஆர்டர் மட்டும் நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அதுல லாபம் கிடைக்குது. 10 lakhs rupees. ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆனா நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இப்போ அந்த பிசினஸ் கொடுக்கிற ஒரு நபர் உங்களை திட்டுறாரு, உங்களை என்னென்னமோ சொல்றாரு. நீங்க அதை கேட்டுட்டு நீங்க என்ன மறு உத்தரம் சொல்லுவீங்க? என்ன மறு உத்தரம் சொல்லுவீங்க? கேட்கல. எந்த அளவுக்கு அந்த மனுஷனிடத்துல இறங்க முடியுமோ சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எந்த அளவுக்கு நீங்க இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்குவீங்க. சார் அப்படி இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார், அவங்க எவ்வளவு திட்டுனாலும் எத்தனை பேசினாலுமே எப்படியாவது அந்த ஆர்டரை கையில வாங்கணும்னு தான் நினைப்பீங்களே தவிர ஒரு காலத்திலும் அதை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஏன்? எவ்வளவு லாபம்? ஹலோ, உங்களுக்கு முன்னாடி என்ன நிற்கும்? 10 லட்சம் ரூபாப்பா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையில காலில் விழுந்தாவது சொல்லுங்க, கையில காலில் விழுந்தாவது நான் வாங்கிடுவேன், எப்படியாவது வாங்கிடுவேன். ஆனா குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னா, குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா, போனா போ, இப்படி இருந்தா இரு, நான் என்ன பண்ண. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ண முடியலன்னா, அப்போ இப்ப நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த 10 லட்சம் ரூபாய் வேல்யூவா உங்க குடும்பம் வேல்யூவா? ஹலோ சொல்லுங்க, குடும்பமா 10 லட்சம் ரூபாவா? நான் சொல்றேன், 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிடலாம். இந்த 10 லட்சம் ரூபாவை நிம்மதியா நம்ம செலவு பண்ணணும்னா கூட, குடும்பம் நிம்மதியா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? இந்த பணத்தை செலவு பண்ண முடியும். ஆனா இதுல இருக்கிற ஞானம் ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேருக்கு அதுல இல்லாம இருக்குது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, வெளியில இருக்கிற சில காரியத்திற்காக இறங்குறோம், தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா மேஜரான ஒரு விஷயம் வரும்போது, சில போராட்டம் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, தாழ்ந்து போக முடியல. எனக்கு உணர்வு இருக்குல்ல, அவளுக்கு உணர்வு வேண்டாமா? எனக்கு உணர்வு இருக்கிற மாதிரி அவருக்கு உணர்வு வேண்டாமா? அந்த மாதிரி நம்ம நிறைய குற்றப்படுத்துகிறோம். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வெற்றியுள்ள தலைவனா இருக்க வேண்டிய நீங்க தான் மாறணும்னு நினைக்கணும், நீங்க தான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கணும், நீங்க தான் தாழ்ந்து போகணும்னு நினைக்கணும், நீங்க தான் இறங்கணும்னு நினைக்கணும், நீங்க தான் அடிபணியணும்னு நினைக்கணும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றியாய் வாழ்வதற்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் இப்போ நிறைய பேர் என்ன முறைச்சு பார்க்கறத பார்த்தா என்ன தோணுதுன்னா, நானா நீ ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே அவங்கள,
அவரை ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, அவளை ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே, அப்படி மாறி மாறி என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா, என்ன விஷயம் பண்ணாங்க தெரியுமா, நமக்கு அவ்வளோ கோபம் வரும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வெற்றி உள்ள தலைவனா மாறணும்னா, நீங்க கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காப்பாற்றணும்னா, அதுல பலிகாடி யாருதான்? பலி ஆடு யாருதான்? சொல்லுங்க. கிறிஸ்து எப்படி பலியானாரோ அப்படியே இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளுகிறதற்கு என்னுடைய ஆண்டவருக்கு அதிகாரம் இருந்தும், உண்மை இருந்தும், பரிசுத்தம் இருந்தும், எல்லாம் இருந்தும் அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அவர் தான் வெற்றி உள்ள தலைவர். அந்த வெற்றி உள்ள தலைவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, நம்ம தான், நீங்க தான். உங்களுக்கு தான் அந்த ஞானம் வேணும், உங்களுக்கு தான் அந்த ஐடியா வேணும். பிசாசு உங்களை தான் கெடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பான், உங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பான், உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோவை தட்டி எழுப்புறதுக்கு நினைப்பான். ஆனா எந்த விதத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று, யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில எடுத்துட்டீங்கன்னா சத்துரு வெட்கப்பட்டு போவான். அதான் ஒரு ஊழியக்காரர் ஒரு கல்யாணத்தில் மெசேஜ் கொடுக்கும்போது ரொம்ப அழகா சொன்னார். அப்படின்னா பிசாசு ஒரு நாள் கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வரலையாமா, அதனால இவங்களுக்குள்ள எப்படியாவது ஒரு சண்டையை கொண்டு வரணும்னு நினைச்சு காலையில் அவர் காஃபி கொண்டு கொடுப்பாங்க, அவர் பேப்பர் வாசிட்டு இருந்தாராம். அப்போ அந்த காஃபியை கொண்டு போய் கையில் கொடுக்கும்போது பிசாசு லைட்டாக அப்படி தட்டி விட்டானாம். அப்போ அந்த காஃபி போய் அவருடைய உடம்புல எல்லாம் கொட்டி அந்த பேப்பர்ல எல்லாம் கொட்டிருச்சாமா. கொட்டின உடனே அவ்வளோதான், இவங்க சண்டை போடுவாங்கன்னு நினைச்ச உடனே அவர் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணியை போய் அலசிட்டு வந்தாய்மா, சாரி, நான் இந்த மாதிரி நீ காஃபியை கொண்டு போய் கையில் நீட்டும் போது நான் பேப்பரை வாசிச்சுட்டே பார்த்தேன்னு நினைக்கிறேன், அதனால சரியா உன் கையில் வாங்க முடியல, அதனால நான் கீழே விட்டுட்டேன், சாரிம்மா நேரமா. இந்த அம்மா உடனே, எங்க நீங்க கரெக்டாக தான் என் கையில் வாங்கினீங்க, நான் தான் என்ன பண்ணிட்டேன்னா என்னமோ நினைச்சிட்டு நீங்க பிடிச்சிங்கன்னு கையில் கொடுத்துட்டேன், விழுந்து நான் தான் சாரி கேட்கணும்னு ரெண்டு பேரும் மாறி சாரி கேட்ட உடனே தட்டி விட்ட பிசாசு மூஞ்சில கரி பூசிட்டு அப்படியே வெட்கத்தோட திரும்பி போனானாம். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பெரிய அழகு. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, இனி இந்த 35வது நாள் கர்த்தர் உங்களை எப்படி பேசிட்டு இருக்கார் தெரியுமா? நீ ஒரு பெரிய காரியத்திற்கு ஒன்ன நான் நம்புறேன், பெரிய காரியம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நீங்க மறுபடியும் எழுதி வச்சிருங்க. உங்களை குறிச்சு கர்த்தருடைய பிளான் வித்தியாசமான பிளான். உங்களை குடும்பத்தை குறிச்ச ஆண்டவருடைய திட்டம் பிரம்மாண்டமான திட்டம். அதுக்காக தான் இத்தனை வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்காக தான் இத்தனை வசதிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் கர்த்தர் உங்களை மட்டும் தெரிந்தெடுத்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் கண்டிப்பா நான் நம்புறேன், 2026வது வருஷத்துல கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நீங்க அதை பாப்பீங்க, அந்த கையளவு மேகத்தை பாப்பீங்க. புது வருஷத்துக்குள்ள நீங்க நுழையும் போதே ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் வச்சிருக்கிறார்ன்றத நம்ம காண்போம். கத்தர். ஆனா அதுக்காக நம்ம என்ன ஆகணும்னா ரொம்ப அழகா ப்ரிப்பரேஷன் ஆகணும். அதுல இருக்கிற மிகப்பெரிய ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன பண்ண, நான் என்ன மாத்திக்கணும், எல்லாத்துலையும் நான் என்ன எல்லாத்துலையும் மாத்திக்கணும், நான் எல்லாத்தையும் ஒண்ணு போல பார்க்கணும். இந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிட்டு இந்த இடத்துல தோல்வி அடைய முடியாது. சில இடத்துல வெளியில எல்லா இடத்துலயும் நம்ம நல்லா இருப்போம், ஆனா ஃபேமிலியில, குடும்பத்துல, ஆனா ஃபேமிலி தான், அங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு நிறைய பேர் அங்கதான் விழ தள்ளுவான். அங்கதான் உங்களை தரிசனத்தை எடுத்து போடுகிற இடம் எங்க தெரியுமா? உங்க ஃபேமிலியில தான் எடுத்து போடுவான். தாவீதுனுடைய தரிசனத்தை மதிக்காதவங்க, முதல்ல மதிக்காதது யாரு? கூட பிறந்த சகோதரருக்கு தான் முதல்ல மதிக்கல. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய முதல்ல யாரு தட்டி கொடுக்கல தெரியுமா? வீட்டுல இருக்கிறவங்க தட்டி கொடுக்கலங்க. அவன் ஆண்டவரோட என்னதான் இருந்தாலும் தாவீதுனுடைய கேரக்டரை ஈசாய்க்கு தெரியாது. அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியாது. தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, கீழ்ப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைய எங்கேயாவது ஒரு இடத்துல என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற பையன் தானே அந்த பையன். அதுவும் வேதம் சொல்லுது, அவனுக்கு ஏற்கனவே அவன் வேலையாட்கள் இருக்கிறாங்க.
அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகளை வந்து யுத்தத்திற்கு பிள்ளைகளை சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும் போது காவலாளி வசத்துல விட்டுட்டு போனான்னு காலையில வாசிச்சோம். அப்படின்னா காவலாளி இருக்கிறாங்க. அப்போ நல்ல தகப்பன் என்ன செய்திருப்பாரு, சரி அப்பா அந்த ஆடுகளை, கொஞ்சம் ஆடு தானே இருக்குது, அதை காவலாளி வசத்துல விட்டுட்டு இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். ஆனா அந்த அளவிற்கு என்கரேஜ் பண்றதுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. தன்னுடைய சகோதரர்ல பார்க்க போகும்போது அத்தனை பேரும் ரொம்ப திட்டுறானுவா. எப்படி திட்டிருப்பாங்க நீங்க நம்ம வந்து சாதாரணமா அதை வாசிச்சுட்டு போறோம். ஆனா அந்த வார்த்தையினுடைய வீரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும். என்ன சொல்லானா, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நாங்க, யார் ஒரு சின்ன பையன் அவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பாடை கொண்டு வந்திருக்கிற பையனை, உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நாங்க, அவனை அப்படியே மட்டம் தட்டுறாங்க. அப்படின்னா நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதை 28வது வசனத்தில் வாசிக்க முடியும். அந்த மனுஷனோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அவ்வளவு குறைவா பேசுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவங்க சொன்ன வார்த்தையில கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு, சரியப்பா நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சோத்தை தான் கொடுக்க வந்தேன், இதா சோறை சாப்பிட்டு நீங்க பாட்டுக்கு இருங்கன்னு சொல்லிட்டு, நம்ம யாராவது ஒருத்தரா இருந்தா என்ன பண்ணுவோம் சொன்னா, நீ செத்தா சாகு பொழைச்சா, ஹலோ எனக்கு என்னப்பா, எனக்கு என்ன வந்துச்சு, சரி ஓகே நீ என்ன திட்டுன இல்ல, நான் கிளம்புறேன், நீ என்ன புரிஞ்சுக்கல, நான் கிளம்புறேன்னு கிளம்புவோம். ஆனா வேதம் சொல்லுது, அவங்க அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி நடத்தும் போது கூட உள்ளுக்குள்ள அவனுக்கு என்ன இருக்குன்னா, பெரிய தரிசனம் இருக்குது. நான் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. என்னை கொண்டு வந்தவர் கர்த்தர், என்னை அழைச்சிருக்கிறவர் கர்த்தர். உங்களை காட்டிலும் என்னை கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைச்சிருக்கிறார். அதனால நீங்க பேசுகிற எந்த வார்த்தையும் நான் காதுல வாங்க போறது இல்லை. அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே இனி எந்த விதத்திலையும் யாரையுமே அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு தான் நான் நினைக்கணும், அந்த இடத்துல எப்படி சமாதானமா போகணும்னு தான் நினைக்கணும், அந்த இடத்துல என்ன தாழ்த்தணும்னா நான் தாழ்த்தணும், என்ன விட்டு கொடுக்கணும்னா என்ன விட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவரே நான் எதிர்த்து நிற்கிறதோ, ஆண்டவரே இந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சிருக்கிறதோ, அப்பா அப்படிப்பட்ட குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க கேட்க கேட்க நிறைய பேருக்கு கர்த்தர் தரப்போறாரு. ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, மகளே இதுதான் உனக்கு தடை, மகனே இதுதான் உனக்கு பெரிய தடையா இருக்குது. உங்களை எப்பெல்லாம் கர்த்தர் உயர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவன் இப்படி இருந்தானா எப்படி பாஸ்டர், இவ இப்படி இருந்தானா எப்படி பாஸ்டர், என் குடும்பம் இப்படி இருந்தா எப்படி பாஸ்டர், என் வீட்டில் இருக்கிறவங்க இப்படி இருந்தா எப்படி பாஸ்டர் அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், தாவீதை தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை ஒரு காரணமாய் அவன் எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து வளர்ந்தது போல அந்த கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya ஹalleluya. முழு பலத்தோட ஏசப்பாட்ட கேளுங்க. அந்த ஆவியை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாம இந்த 35வது நாள் நம்ம போக கூடாது. கேளுங்க ஏசப்பாட்ட சத்தத்தை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவருடைய கிருபை இறங்கட்டும். நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் உங்களிடத்தில் இறங்குவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க யார் அப்படி இருந்தாலும் நீங்க தரிசனம் உள்ளவர்கள் என்கிறத, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. எங்க போனாலும் உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறத நீங்க எப்பவுமே உணரணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன வேலைக்காக போறீங்களோ, நீங்க எதை மனசுல வச்சிருக்கிறீங்களோ அதற்காக இறங்கணும்னா இறங்கலாம், அதற்காக விட்டு கொடுக்கணும்னா விட்டு கொடுக்கலாம், அதற்காக மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேட்கலாம். அதற்காக அவங்க எவ்வளவு குறைவா ட்ரீட் பண்ணாலும் ஐ ஆம் ரெடி. எனக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறது மட்டும்தான் என்னுடைய வேலை.
ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? ஒரு மன அழுத்தமான ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா சிவானந்த காலனியில் ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப நல்ல வேலை. அவர்களுக்கு மாதமானால் 40,000 ரூபாய் சம்பளம். ஆனா அந்த மன அழுத்தம் உள்ள அந்த குழந்தையும் அங்கே வச்சிருக்கிற மாதிரி அவங்க அதுவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கவே கிடைக்காது. வந்து சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு, சிஸ்டர், ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை பார்த்து தான் சிஸ்டர் இந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க, நீங்க கவனமா ஞானமா இந்த வேலையை செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னோம். சொல்லி ஒரு 3 மாசம் ஆகல. அதுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் இவங்க லேட்டா போறாங்க. லேட்டா போன உடனே மேனேஜருக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஏன் நீங்க சீக்கிரமா வர வேண்டியதானே, இதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்ப நீ என்ன எங்களே இப்படி பேசுறீங்களா, நான் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நீங்க ஒரு 3 நாள் லீவ் எடுத்துங்க அப்படின்னாரு. ஒரு 3 days லீவ் எடுத்துங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி இவங்க கோவத்துல 3 நாள் லீவ் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அதற்கு பிறகு அந்த மனுஷன் வந்து முடியவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் நான் அவனை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வேலையை அவங்க விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க கடந்து அவ்வளவு போயிடுச்சு. அவங்க இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்ப கேரளாவில இருந்து வந்தாங்க, இப்ப கேரளாவுக்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம யாரையுமே என்ன பண்ண முடியும், என்ன வேலைக்கு நம்ம போனோமோ அதுலதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர அந்த இடத்துல எந்த காரியத்தையும் குற்றப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. யாருக்கு நஷ்டம்? இப்ப அவங்களுக்கு நஷ்டமா நமக்கு நஷ்டமா? இப்போ நீங்க வந்து இப்படி கசப்போட இருக்கிறதுனால சிஸ்டர் யாருக்கு நஷ்டம்? பிரதர் யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கா உங்களுக்கா? உங்களால தான் ஒழுங்கா திருவிருந்து எடுக்க முடியல, உங்களால தான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வர முடியல. நீங்க ஜெபம் பண்ற சத்தம் ஆண்டவரிடத்துல போகுதா இல்லையான்னு நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியல. அப்ப நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க எல்லாரும், நம்ம நல்லா வச்சிருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் அப்படிதான் நம்மள சொல்றாரு. அதனால அவர்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க கேஸ போட்டு போய் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க 4 பேரை கூட்டு பேசிட்டு போய் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்